வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான எக்ஸாம் டேட் வந்து போட்டாங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ 27ஆம் தேதியிலேருந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் 27ஆம் தேதியிலேருந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சரியா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட், தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து மொத்தம் ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரியா? தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் மினிமம் வந்து ஒரு 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனாங்க, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட ஒரு 300+ ஸ்டூடெண்ட்ஸாக இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு எழுதுனது. இவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் எக்ஸாம்ஸில் நம்மளோட ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து நிச்சயமாக ஒரு பங்கு ஆற்றும், சரியா? ஸோ இதற்காக நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2026ல் கடைசி டெஸ்ட், லாஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம நடத்துகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டெஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து நம்ம நடத்த போகிறது கிடையாது, சரியா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் டூ ஆர் டை பேட்சில் நம்ம ஆப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ரெகுலராக டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு ரெகுலராக எக்ஸாம்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், அந்த டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த இதில் நம்ம லாஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நடத்துகிறோம். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா வரகிட புதன்கிழமை நடக்குது, சரியா? புதன்கிழமை நடக்குது. டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ 22/4/2026 அன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்ட் நடக்குது, சரியா? ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 10 AM இருந்து நைட்டு வந்து உங்களுக்கு 8 PM வரைக்கும் இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கு, சரியா? மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 8 PM வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த புதன்கிழமை இந்த டெஸ்ட் வந்து நம்ம நடக்குதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக உங்களோட இந்த எக்ஸாம் டேட்டை என்ன பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரியா? ஸோ யாராவது புதுசாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருங்க அப்படின்னா, நான் எப்படி இந்த டெஸ்ட் எழுதணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோரில் போய் மாசா லேர்னிங் ஆப். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா மாசா லேர்னிங் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும், சரியா? 2 ஆப் வரும். அதில் நீங்கள் எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாருமே என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் இல்லைனா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஆப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்ப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சஸ் அப்படின்னு ஒன்று காட்டும். இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு பேட்சஸ் அப்படின்னு ஒன்று காட்டும். அந்த பேட்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் காட்டும். அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா பேட்ச் கோட் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ அந்த பேட்ச் கோடு இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன கோட் டைப் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். நான் சொல்கிற கோடை டைப் பண்ணுங்கள், சரியா? மாசா 2026 ஜிடி, MASA 2026 ஜிடி. இந்த கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த கோட் டைப் பண்ணோன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும், சரியா? ஸோ சக்ஸஸ்ன்னு வந்தால் அடுத்த வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸில் என்ன பண்ணிடுவாங்க, உங்களை ஆப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதலாம், சரியா? ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத பாருங்கள். ஸோ தமிழ்நாடு லெவலில் நம்ம கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இது வந்து லாஸ்ட் டெஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் டெஸ்ட்டை எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.